கண்டிப்பா நமக்கு நிறைவானது சோத்திரம். அவர் நம்ம கூட இருந்தாலே போதும், நிறைவு தான், குறைவு இருக்காது சோத்திரம். அப்ப போதுங்கிற அந்த காரியத்தை குறித்து நாளில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னுடைய தலைப்பு. ஆனா அந்த போதுங்கிற ஒரு காரியத்துக்கு பரிசுத்தமான வேதத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல, யாத்திராகமம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 17:20. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஆமென். சோத்ரா. 20வது வசனம் வாசிமா. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். போதுமா? இந்த 4வது அதிகாரத்துல அந்த 17வது வசனம் இப்படியா சொல்லுது. ஸ்தோத்திரம். அப்ப சொல்லப்பட்டிருக்குது அந்த 17வது வசனத்துல, நான் ஸ்தோத்திரம். நான் இது 17வது வசனத்துல என்னமா, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. ஸ்தோத்திரம். பிடித்து கொண்டு போ, இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான்னு சொல்லி யார்கிட்ட சொல்ற? 16வது வசனம் சொல்லுது. இவ்விதமாய் வாயா இருப்பா. யார் சொல்றாரு? ஆரோனையும் உனக்கு வாயாவே இருப்பாரு. உன் கையில கோலும் உனக்கு போதும். 16வது வசனம் சொல்லுது, உன் வாய்க்கு வாயாய் ஆரோன் இருப்பார். சோதரர். 16வது வசனம். அதே போல 17வது வசனம் சொல்லுது, உன் கையில என்ன இருக்குமா? கோல் இருக்கும். உனக்கு வாயா இருக்கிறவர் யார் அப்படின்னா ஆரோன். தன் கையில எது இருக்குமா? கோல். இது உனக்கு போதும். சோதரம். 17வது வசனம் சொல்லுது, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். சோதரம். அப்ப அந்த மோசேங்கிற மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்து ஒரு அடையாளத்தை செய்கிறார். சோதரம். உன் கையில நான் கூட இருக்கிறதுக்கு, நான் கூடவே இருப்பதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு கோல். சோதரம். இந்த கோல் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோல் உனக்கு போதும். சரி, மோசே சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வேற வசனம் சொல்லுது அந்த இடத்துல, நான் என்ன பண்றேன்? சோத்திரம். வாசிப்போம் அந்த 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் வந்த உள்ளவன் என்றான். சோத்திரம். வேதாந்தர் சொல்லும்போது, நான் வாக்குல வல்லவன் அல்ல, என்னால நல்லா பேச முடியாது, நல்லா பேச தெரியாது அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட மோசே வந்து ஆட்ட பேசுறாங்க. 4வது அதிகாரம், யாத்திராகமம் 4வது அதிகாரம் 17வது வசனம். இது இப்ப வாசிக்கிறது 10வது வசனம். சோத்திரம். அப்ப நான் வாக்குல வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு என்ன? நான் என்ன நம்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் பேச திறமை இல்லை, நான் மந்த நாவா இருக்கிறேன், அந்த அளவுக்கு புத்தி, நான் அறிவில்லை. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு 16வது வசனத்துல, உன் வாயா இருப்பான் ஆரோன். சோதரம். நான் உன் கூட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னது? கோல். சோதரம். உன் கையில் இருக்கக்கூடிய கோல். அந்த கோல் எது யூஸ் பண்ண? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த கோல். சோதரம். அது ஆடுகளை வழி நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கோல் தான் உனக்கு அடையாளம். இந்த அடையாளத்தோடு நீ என்ன பண்ண? போ. சோத்திரம். இதுவே உனக்கு போதும். யாரை விடுவிக்க? இஸ்ரவேல் ஜனங்களை, எகிப்திலிருந்து இருக்கிற மக்களை விடுவிப்பதற்கு இதுவே போதும். இதுவே போதும். சோத்திரம். எது போதும்? இந்த கோலும் உனக்கு வாயா இருக்கக்கூடிய ஆரோனும் போதும் என்கிற காரியத்தை ஆண்டவரின் இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். சோத்திரம். அதே போல இந்த நாட்களே இந்த மோசேக்கு சொல்லப்படுகிற காரியம் வாசிப்போம். அந்த அதிகாரத்துல ஃபுல்லா முதல் 4வது அதிகாரத்துல 1லிருந்து 20 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் மோசையும் பேசுகிற சம்பவங்கள். சோத்திரம். தேவன் பேசுகிறார், மோசே அதுக்கு. அப்ப அந்த அளவுக்கு பேசுகிற அந்த ஒரு காரியம். நான் கூட இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா ஆரோன் வருவான், உனக்கு வாயா இருப்பான். சரி, நீ உன் கையில் இருக்கக்கூடிய கோல். ஆரோன் யாரு? வேற யாரும் கிடையாது, உன்னுடைய சகோதரன். சரி, இந்த கம்பு, இந்த கோல் வேற எதுவும் கிடையாது. நீ இதுவரைக்கும் அந்த மந்தைகளை
மேய்த்து வழி நடத்தி கொண்டிருந்த கோல். உன் கூட இருக்கக்கூடியதான் உனக்கு போதும். சோத்ரம் அப்படிங்கிற சோத்ரம். அதே போல வாசிக்கிறோம் அந்த இடத்துல. இந்த மேற்கொண்டு வாசிக்கலாம் அந்த யாத்திராகமத்துல 14வது அதிகாரம் 21 வசனம். 14:21. சோத்ரம். யாத்திராகமம் 14:21. சோத்ரம். கீழே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சோத்ரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவனுடைய வாக்கு வல்லவன் கிடையாது, மந்த புத்தி உள்ளவன், எல்லாம் ரைட்டு தானே. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், அதே மோசையை கொண்டு மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தது. சோத்ரம். அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வசனம் சொல்லு, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் என்னவா ரா முழுதும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சோத்ரம். அப்ப ரா முழுவதும் சோத்ரம். அவன் எதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவனுடைய மைண்ட் மந்த புத்தி, வாய் திக்குவாய். ஆனா அவனுடைய கரத்தை, அவனுடைய சரீரமா இருக்கிற கையை, அவன் கையில் இருக்கக்கூடிய கோலை இந்த சமுத்திரத்தை பார்த்து நீட்டு சொன்ன உடனே இந்த சமுத்திரம் என்னாச்சு? இரா முழுவதும் நீட்டப்பட்டது. இரா முழுவதும் இருந்தது. காற்று வீசுது, சமுத்திரம் ஒதுங்குது. சோத்திரம். அல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உடனே நல்லா புரிஞ்சு. அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய தன் கரத்தை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். சோத்ரம். நல்லா புரிஞ்சுக்கணும். சோத்ரம். இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த காற்று. சோத்ரம். அப்ப என்னது? இரவு முழுவதும் பலத்த காற்று அடிச்சிருக்குது. இந்த கடலானது, சமுத்திரமானது ஒதுங்கி. அல்லேலூயா. பாருங்க, கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அவன் இரவு முழுவதும் அந்த கரத்தை, தேவன் சொன்ன வார்த்தையின்படி தன் கரத்தில் இருக்கக்கூடிய கோலை நீட்டப்படுகிற போது ராவு முழுவதும் என்னாச்சு? பலத்த கீழ்காற்று அடிக்குது, பலத்த காற்று அடிக்குது. சமுத்திரம் சல ஒதுங்கிருச்சு. சல ஒதுங்கின பிறகு மறுபடியும் அந்த தரை உணர்ந்த தரையா ஆறுவதற்கு கீழ்காற்றை அனுப்பினாராம். கீழ்காற்றை அடிச்ச உடனே என்னாச்சு? ஈரமே இல்லை. சோத்ரம். வறண்ட நிலமா. சோத்ரம். அப்ப ஆண்டவர் அந்த மனுஷனுடைய கையை வைத்து அந்த கை மூலமாய் கோலை நீட்டப்படுகிற போது கர்த்தர் செய்த அதே காரியம். அப்ப அதே போல நமக்கு இன்னொரு இடத்துல வாசிப்பா. நான் சொல்றேன். 17:9 வாசிக்கலாம். 17:9. அது யாத்திராகமத்துல 17வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே பாருங்க, யோசுவாவை நோக்கி, பாருங்க, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். ஸ்தோத்திரம். பாருங்க, நல்லா புரியுங்க. அந்த இடத்துல சொல்றான், ஏற்கனவே அந்த கோல், நான் என்ன சொன்னேன், அந்த கோல் யாருடையது? மோசேயுடைய கோல். மந்தைகளை மேய்ப்பதற்காக யூஸ் பண்ண கோல். என்னைக்கு அந்த கோல், இந்த கோலை நீ இதுதான் நான் இதுவே அடையாளம்னு சொன்னார்களா, அதன் பிறகு இந்த மோசேங்கிற மனிதன் இது யாருடைய கோலா சொல்றான்? நல்ல வாசிங்க, மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. தேவனுடைய கோலை. இது என்ன? இது தேவனுடைய கோல். அல்லேலூயா. இது கர்த்தருடைய கோல். இது தேவனுடைய கோல். அந்த கோல் இந்த ஆடு மேய்க்கும் போது ஒரு கொடை இருக்குல்ல, கொடை இருக்குல்ல, யூஸ் பண்ண பிளாக்ல கூட இப்படி வளைவு கூட, அந்த கொடை அப்படியே தான் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வளைச்சு கொடுப்பாங்க. அதே போலதான் அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். அதே போலதான் மோசே வைத்திருந்தார் ஆடு மேய்க்கும் போது. ஆமா, சொல்லுல ஆமா, அதே போல இருக்கும். அதை வளைச்சு மந்தையில் அதைத்தான் மோசையிட்ட மறுபடியும் இதுதான் ஒண்ணு அடையாளம் சொல்லி அவன் கொடுத்தார். சோத்திரம். அதை தான் உருவாக்குனது, மோசே உருவாக்குனது. இப்ப அந்த கோலை அவன் சொல்றான், என்ன சொல்றான்? எப்படிப்பட்ட கர்த்தர் சொல்றான்? தேவனுடைய கோலை. அல்லேலூயா. இது யாருடைய கோலு? தேவனுடைய கோலு. இது என்னுடையது அல்ல. சோத்திரம். அப்ப எந்த அளவுக்கு
தேவனை சார்ந்து தேவனை நம்பி மோசே இருந்தான். சோதரம். அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, எதை நம்பி போகணும்? இந்த கோலே எனக்கு போதும். சோதரம். அல்லேலூயா. மோசே சொன்ன காரியம் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. எது வேணும்? இந்த கோலை வச்சுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். புரியுதுங்களா? அந்த கோலை வச்சுதான் மக்களை விடுவித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போனதுக்கு வழி அதுதான். சோதரம். செங்கடலை பிளக்குவதற்கு காரணம் அதுதான். சோதரம். தன் கரத்தை உயர்த்தப்படி இருப்போது பாருங்க, இங்க யுத்தம் எங்க நடக்குது? யுத்தம் யாரோடு? அமலேக்கியர்களோடு. இந்த அமலேக்கியரோட யுத்தம் நடக்கப்படுகிற போது இங்க நடக்கிற சம்பவம் எப்படி வாசிப்பான்? அந்த 10ஆம் வசனம். யோசுவா பாருங்க, தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். சோதரம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மோசேங்கிற மனிதன் தன் கரத்தினால உயர்த்தி, தன் கரத்தை உயர்த்தி அந்த கோலை பிடிக்கப்படுகிற போதுதான் அங்க அமலேக்கியரோடு என்னது யுத்தத்துல இவங்க முன்னேறாங்க. சோதரம். அல்லேலூயா. முன்னேறாங்க. வின் பண்ண முடியல. இவன் எப்பெல்லாம் கரத்தை உயர்த்துறானோ அப்போது முன்னாடி முன்னேறி போறாங்க. கரமெல்லாம் எப்ப கீழே இறங்குதோ பின்னோக்கி வராங்க. சோதரம். இவனால என்ன பண்ணல? அப்ப எந்த அளவுக்கு கரத்தை உயர்த்துகிறான் அவனால அடுத்த வருஷம் சொல்லுது, இவன் கீழே தாழ்த்த யுத்தம் பின்வாங்கி போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு எப்படி சமுத்திரத்துல எப்படி இரவலா தன் கரத்தை உயர்த்தினானோ அதே போல யுத்தத்திலையும் தன் கரத்தை உயர்த்தினான். சோத்ரம். அதனாலதான் நம்ம சொல்றோம், தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், தேவனை நோக்கி நாம் கரத்தை உயர்த்தப்படுகிற போது எதிராளி நம்மளை விட்டு கடந்து போவான். சோத்ரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த யோசுவாவும் ஊரானும் மோசையினால முடியல, தன் பலத்தினால கரத்தை உயர்த்தி நிற்க முடியல. உடனே என்ன பண்றாங்க? சோதரம். இந்த ஊரும் யோசுவாவும் என்ன பண்றாங்க? இந்த மோசையுடைய கரத்தை தாங்கி பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் நம்ம செய்யணும். சோதரம். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். என்ன செய்யணும்? தாங்கணும். சோதரம். ஜெபம் வேணும் நமக்குள்ள, ஒரு மனம் வேணும். சோதரம். ஐக்கியம் வேணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு போவதற்கு தேவன் ஒரு அடையாளத்தை கோலுங்கிறத இதுவே வச்சு போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த கோல் கர்த்தர் கொடுத்த கோல் சொல்லி மோசே அதை தூக்கி கரத்தை வச்சு நீட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் இவனுடைய கரம் என்னாச்சு? அவன் பலவீனமா இருக்கிறான். என்னால எவ்வளவு நேரம் கை வைப்பீங்க? ஒரு 2 நிமிஷம் நம்ம கை அசைத்து ஆட்டுங்க சொன்னா 2 செகண்ட் தான் ஆட்டுறோம், அதுக்கு மேல ஆட்ட மாட்டோம். சோதரம். கை சோல்டர் வலிக்குன்னு சொல்றோம். அல்லேலூயா. ஆனா அந்த மோசைக்கு அதே பலவீனமானது. ஆனா கரம் உயர்ந்தா தான் அமலேக்கியர் என்ன முடியும்? நம்ம யுத்தம் பண்ண முடியுது. இல்லைன்னா நம்ம பின்வாங்கி போகக்கூடிய சூழல் இருக்குது. இதை யார் கண்டாங்க? ஆரோனும் ஊரானும் கண்டாங்க. சோத்ரம். இதை கண்ட பிறகு நடக்கிற சம்பவம், இதை ஒருமித்து நின்றார்கள். சோத்ரம். அப்ப ஒருமித்து நிற்கப்படும் போதுதான் அந்த அமலேக்கியர்களை மேற்கொண்டு ஜெயிக்க முடிந்தது அப்படின்னு கீழே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் நாம என்ன பண்ணோம்? புரியலையா? ஒருமித்து நிற்கணும். அல்லேலூயா. ஒருமித்து நிற்கணும். சோத்ரம். நாம் ஒருமித்து நின்றாதான் நாம் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். சோத்ரம். நாம் விசுவாசிக்கணும் கர்த்தருடைய கோல். சோத்ரம். தேவனுடைய கோல். கோல் என்பது வார்த்தை. அதுக்கு மீனிங் அது இருக்குது. கோல் என்னது? வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை தான் மோசே இடத்துல ஆண்டவர் கொடுத்தார். அந்த கோலை அவன் தூக்கி பிடித்தான். சோத்ரம். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது. சோத்ரம். கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ள வைத்திருக்கணும். சோத்ரம். விசுவாசித்து நிற்கணும். சோத்ரம். அல்லேலூயா. அப்போதுதான் நம்ம ஜெயிக்க முடியும். சோத்ரம். நம்ம அப்பதான் வின் பண்ண முடியும், அப்பதான் மேற்கொள்ள முடியும். சோத்ரம். இந்த இடத்துல அந்த ஒற்றுமையை பார்க்கிறோம். சோத்ரம். மீண்டும் வாசிப்போம். 12ஆம் வசனம். 12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும்
ஒரே நிலையாக இருந்தது. ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளை, இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு ஜெபிக்கிறவங்க வேணும். ஒரு சபை வளர்ச்சிக்கு ஜெபம் வேணும். அந்த ஜெபிப்பதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்? ஒரு மனம் வேணும், ஒரே சிந்தை வேணும். நான் சொன்னேன், மோசே தேவனுடைய கோலை அவன் வைத்தான், அவனால் முடியவில்லை, அவன் கை தளன்று போயிரு, அப்படிதான் போட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இதை மோசேயை கண்காணித்து பாதுகாப்பு, அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யோசுவாவும் ஊரும் அவன் கண்காலை கண்ட பிறகு அவனை உட்காரும்படி, அதுக்கு ஏற்றபடி ஒரு ரைட்டான கள்ளத்துக்கு வச்சாங்க. அது மேல உட்கார வச்சு வலது பக்கமும் இடது பக்கமும் இருவரும் தாங்கி பிடித்தார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே போலதான் ஸ்தோத்திரம் என்ன பண்ணோம்? விசுவாசம் மக்க சபையா நம்ம செய்யணும். அப்பதான் வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அடுத்தவங்க விவசாயம் பண்ணல உட்கார்ந்து நம்ம விவசாயம் பண்ணல. ஸ்தோத்திரம். இப்பதான் நம்ம வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஒரு திருச்சபை நடத்தல. ஸ்தோத்திரம். ரைட்டா? அப்ப நம்ம புதுசா வந்திருக்கும் போது புது நிலத்தை வாங்குறோம். புது நிலத்துல பயிரிட பண்ணணும், நீர் பாய்ச்சணும், எவ்வளவு காரியம் இருக்குது அல்லவா? ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? பகலெல்லாம் இரவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் தான் சொன்னேன், அங்கே பார்த்தோம் இரவெல்லாம். ஸ்தோத்திரம். ஒரு செகண்ட்ல ஆகிற காரியம் இல்லை. கடல் வந்து ஒரு செகண்ட்ல இரண்டா பிளந்து போகல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது நான் செகண்ட்ல சொல்லிடுறோம். அந்த வசனம் நல்லா தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. இரவெல்லாம் அவன் கையை தூக்கி பிடிச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். இங்கேயும் அமலேக்கரை மேற்கொள்வதற்கு இரவெல்லாம் கையை வைத்திருக்கிறான். இதுதான் மெயின். ஸ்தோத்திரம். ஒரு செகண்ட்ல எதுவுமே மேஜிக் நடக்கல. நம்ம இந்துல பண்ண மாதிரி மேஜிக் பண்ணல. இந்து கடவுள மேஜிக் நம்ம மகாபாரதம் ராமாயணம் பார்ப்போம்ல, மேஜிக் நடக்கணும் அப்படின்னா இல்ல. ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் தேடா வரல. ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய கரத்தை கொண்டுதான் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வச்சிருக்கிற பொருளை வச்சுதான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அந்த மோசேங்கிற மனுஷன் தான் கையில வச்சிருக்கிற அந்த கொம்பை தான் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். மோசேயுடைய கூட பிறந்த சகோதரா இருக்கக்கூடிய ஆரோனை வச்சுதான் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். இது போதும் சொல்லி அனுப்பினார். ஸ்தோத்திரம். இதுவே போதும். அதே போல நம்ம நினைக்கலாம், ஐயோ நம்ம மோசே சொன்னது போல நான் திக்குவாயி, மந்த புத்தி, அறிவில்ல, புத்தியில நானும் ஏதுமே இல்லாம இருந்தாலும் கர்த்தர் உண்டு பண்ணின கரங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் உருவாக்கப்பட்ட உறுப்புகள் இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த அவயவங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். அது அவருக்காக பயன்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இது போதும். சொன்னீங்க, எனக்கு இது போதுங்க, இந்த பலன் போதும், இந்த பலத்தோடு நான் போவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஜீவன் எனக்கு போதும், இது போதும். ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் மோசேக்குள் வந்தது. அதே போல இந்த நாட்கள் அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தா தான் நம்ம என்ன முடியும்? ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும், சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகள், ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்குள்ள இந்த காரியம் நமக்கு வேணும். சபையில 2 பேர் இருந்தாலும் சரி, பரிசுத்த வேதம் சொல்லுது ஒரு மனம் வேணும். ஸ்தோத்திரம். ஒருமித்து வேதம் தெளிவா சொல்லுது, 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தை நிமித்தமாய் ஒருமித்து நிற்கப்படுகிற போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், வேணும், ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். அப்ப என்ன முதல் மனுக்கு என்ன வேணும்? ஒரு மனம். ஸ்தோத்திரம். மோசேங்கிற மனுஷன் தனித்து நிற்கிறான், முடியல. ஸ்தோத்திரம். போராடுறான். ஸ்தோத்திரம். தனித்து நிக்கல, அவன் நிக்கிறான், அவன் யாரையும் கூப்பிடல. ஸ்தோத்திரம். தனித்து நிக்கிறான், தனிமை நிக்கிறான், அவனால முடியல. அவ்வளவுதான், முடியல. அதன் பிறகு என்ன பண்றான்? ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற யோசுவாவும் பார்க்கிறாங்க, அவங்க தாங்குறாங்க. ஸ்தோத்திரம். இதுதான் ஸ்தோத்திரம். இது என்ன வேணும் அப்படின்னா, அப்ப நமக்குள்ள ஒரு பாரம். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஒரு பாரம் வந்தா தான் அந்த காரியம். ஐயோ எப்படியாவது, எதுக்காக இந்த மனுஷன் நிக்கிறான்? எதுக்காக நிக்கிறான்? தம் ஜனம் அழியுது, தம்முடைய ஜனம் அழியுது. ஸ்தோத்திரம். வெட்டுண்டு மடிந்து போறாங்க.
அமலேக்கியரை முன்னாடி வாரான், முன்னேறி வாரான். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னோக்கி வராங்க. இத பாக்குறாங்க. யார் பாக்குறாங்க? யோசுவா பார்க்கிறான். இங்கே பார்க்கிறான். இங்க பார்த்தா மோசேயுடைய கை என்னது? தவண்டு கீழே இறங்குது. கீழே இறங்கும் போது பின்னோக்கி இதை பார்த்தார்கள். சோத்திரம். இதே போலதான் இன்னைக்கு ஜனங்கள் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சோத்திரம். நிறைய ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. சோத்திரம். வேதனைக்குரிய காரியமா இருக்கு. சோத்திரம். அப்ப இதற்காக நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம். நாம் ஜெபிக்கணும், ஒருமித்து நிற்கணும். சோத்திரம். அப்ப நீங்க என்ன, அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம இசைந்து ஒருமித்து இருக்கணும். சோத்திரம். அந்த ஊரானை போல, அந்த யோசுவாவை போல நாம் நிற்கப்படுகிற போது நமக்கு எதிராக வரக்கூடிய அமளிக்கிறகளை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கோல் நமக்கு போதும் அப்படின்னு மோசே எண்ணினா, அதே போல நமக்குள்ள ஒரு காரியம் என்ன வேணும்? இந்த பேலன் எனக்கு போதும். சோத்ரம். ஓ, இந்த வாய் போதும். சங்கீதத்தில் 147 சொல்லப்பட்டது போல கர்த்தர் துதியின் நாவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இருபுறமும் கருக்குள்ளே பட்டயமாகிய திருவசனத்தை என் இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இது போதும். இந்த விசுவாசம் நமக்குள் இருந்தா போதும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அப்பதான் நாம் மேற்கொள்ள முடியும். மோசேயுடைய கையில கோல் இருந்தது, நம்முடைய இருதயத்துல வேத வாக்கியம் இருக்குது. இதை வைத்து மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். அப்ப அதே போல இந்த யாத்திராகமம் 17:9 வாசிக்கலாம். 9வது வசனம் வாசித்து முடிக்கலாம். சோத்திரம். 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. சோத்திரம். 9வது வசனத்துல என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன? தேவனோடு யுத்தம் பண்ணி எதிராக வரக்கூடிய அந்த நபர்களை அப்ப நம்ம யுத்தம் பண்ணணும். யுத்தம்னா நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. சோத்ரா. நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணு. யுத்தம் பண்ணானது ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். போராடி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம கரங்களை உயர்த்தி, நம்ம என்னைக்கு தன் வலது கரத்தை, நீங்க நல்லா புரிஞ்சீங்க, எப்படியாப்பட்ட ஜெபம் பண்ண முழங்கால் போட்டு தன் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்கப்படுகிற போது ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான், தானியேலுங்கிற மனிதன் இருந்தான். 3 வேளையும் சோத்திரம் தன் கரங்களை உயர்த்தி தேவனுடைய எருசலேமை நோக்கி அவன் ஜெபித்தான். சோத்திரம். அவனுடைய நாட்களே, அவனுடைய ஆயுசு நாட்களே 3 ராஜாக்களை கண்டான். சோத்திரம். 3 ராஜாக்கள் மத்தியில் ஒரு பிரதிநிதியாக, ஒரு மந்திரியாக இருந்தான். அந்த நாட்களில் அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. அதற்கு காரணம் அவன் ஜெபம் பண்ணினான். இதுதான் உண்மை. தன் கரத்தை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக எருசலேமை நோக்கி அவன் ஜெபித்தான். இதுதான் காரணம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே ஜெயம் வேண்டும் அப்படின்னா ஜெபமே. சோத்திரம். ஜெபமே. ஜெபிக்கிற மனிதன் ஜெயிக்கிறான். சோத்திரம். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் என்றைக்கு தோல்வி அடைந்ததே இல்லை. சோத்திரம். ஜெபம் ஜெயத்தை தரும். சோத்திரம். எப்படியாப்பட்ட, ஐயோ நான் பலவீனமா இருக்கு, உன்னுடைய பலவீனத்தை பார்க்காத, உன் வாய் பலவீனமாக இல்லை. நான் அதுக்கு தான் சொல்லி வரேன். ஐயோ என்னால நடக்க முடியல, பரவாயில்ல, உன் நாவுகள் ஆண்டவர் ஓபனா வச்சிருக்கார். சோத்திரம். அல்லேலூயா. ஐயோ என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தர் நாவுகளை வைத்திருக்கிறார். சோத்திரம். மீண்டும் சொல்றேன், நீ கர்த்தரை உயர்த்து. சோத்திரம். என்னால இருக்கிற அசைக்க கூட முடியாது, அசைய கூட முடியாதுங்க, நான் படுத்த படிக்காத இருக்கிற இடம் இருக்கட்டும், நீ படுத்த படிக்காம சரி, நடக்க முடியாம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உன் நாவுகள் உனக்கு கட்டப்படவில்லை. அல்லேலூயா. நாவுகள் கட்டப்படலை. நீ இருக்கிற வல்லமாய் கர்த்தரை உயர்த்தி நீ துதிக்கப்படுகிற போது, கர்த்தர் உயர்த்த ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த போது நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இதத்தான் அன்னைக்கு மோசே செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல நாம் இந்த ஒரு காரியம் நமக்கு ஜெபிக்கணும். சோத்திரம். ஜெபிக்கணும். சோத்திரம். ஜெபம் நமக்கு வேணும். சோத்திரம். ஜெபம் பண்ணப்படுகிற போது நம்ம மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். சோத்திரம். அல்லேலூயா.
பிரியமான தேவ இரண்டாவது பாயிண்டாக ஸ்தோத்திரம் வாசிப்போம். ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல்ல வாசிக்கலாம். 364 பேஜ் நம்பர். ஸ்தோத்திரம் 17வது அதிகாரம் 40வது வசனம் வாசிப்போம். 17:40 1 சாமுவேல் பக்கம் 364. தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை ஆமென். மணிய வாசிங்க. தன் தடியை கையிலே பிடித்துக் அது கொண்டு நாங்க ரெண்டு நாடி மாத்தணும். கண்ணாடி ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க போனானா? ஆமென். தன் தடியை கையில பாருங்க. இவன் ஒரு காரியத்தை செய்யறான். இவன் சாதாரணவன், சிறியவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், வீட்டுல ஒதுக்கப்பட்டவன், ஆடு மேய்ப்பவன். அப்படின்னாலே யாரு? இப்ப எப்படின்னு தெரியல. நாங்க இருக்கிற இடத்துல ஆடு மேய்ப்பவங்க, மாடு மேய்க்கிறவங்களை பார்த்தா அவங்க ஊனமா இருப்பாங்க, ஸ்தோத்திரம், அல்லது வத்தலா இருப்பாங்க, எலும்பு தோலுமா இருப்பாங்க, அவன் வீட்டுக்கு லாய்க்கு இல்லாம இருப்பாங்க. எத்தனையோ தன்னுடைய பிள்ளையே தாம் பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்கள, அந்த பசங்களை அப்படிப்பட்டவங்கள எனக்கு தெரியும். ஊமையாக வந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். கண்ணு வித்தியாசமா இருக்கும், காது வித்தியாசமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த உதடுலாம் இப்படி வித்தியாசமா ஒரு பாதி அவலட்சணமா இருப்பாங்க. ஆனா கடைசி அவங்க பிள்ளைதான். தான் பிள்ளை சொன்னதே இல்லை. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவங்களை தான் ஆடி மேய்க்கிறவர்களாக அந்த நாளில் இருந்தது. அல்லேலூயா. இந்த தாவீது அப்படிப்பட்ட ஒருவனாக எலும்பும் தேலுமாக, எலும்பும் தோலுமாக இருக்கிறவன் தான் தாவீது. ஸ்தோத்திரம். அவன் தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். இந்த 40வது வசனம் சொல்லுது. வாசி மம்மிட்டு வந்து வசனத்தை. தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், தன் மேய்ப்பருடைய பையா இருக்கக்கூடிய அடைப்பையிலே போட்டுக்கொண்டு தன் கவனை தன் கவலை சரி வாசி. தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பாத்தீங்களா? தன்னுடைய கவனை தன்னுடைய கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஸ்தோத்திரம். அப்ப வேற எதுவுமே கிடையாது. மந்தைகளை மேய்ப்பதற்கு கூடிய ஒரு பைமார் இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த பையில போற வழியில ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு 5 கல்ல, ஒரு கோணங்கல்ல எடுத்துக்கிட்டு என்ன பண்ணா சூப்பரா இருக்கும். ஸ்தோத்திரம். ஏன்னா தண்ணி ஓடுதுலவா, அதை நல்லா உரசி நல்லா இருக்கும். அந்த கற்களை தேர்ந்தெடுத்து அந்த கற்களை எடுத்துக்கிட்டு வந்தான். ஏன்னா அவன் ஏற்கனவே எதிரான சத்துருக்கள் அந்த ஆடுகளை கவி கொண்டு வரும்போது அதை வச்சுதான் என்ன பண்ணுவான், காப்பாற்றுவான். அதே போல இந்த கல்லுதான் யார வீழ்த்துவதற்கு, இதுவரைக்கும் மிருகங்களையும் வீழ்த்திருக்கிறான். இப்போ ஒரு மனுஷனை அவன் எல்லாரும் யார் பயப்படுறாங்க? அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்? இஸ்ரவேல் படையே நடுங்குது, சவுலே பயப்படுறாரு. ஸ்தோத்திரம். அந்த பெலிஸ்தனை கண்டு பயப்படுறாங்க, படை பின்வாங்கி நிக்குது, யுத்தத்துல போறதுக்கு பயப்படுறாங்க, போனா செத்து போயிருவேன்னு சொல்லி பின்வாங்கி நிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட நிலையிலிருந்து எல்லாரும் பின்வாங்கி நிற்கப்படுகிற போது ஒரு சிறியவனாக எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடியவன், பயிற்சி பெறல, யுத்த பயிற்சி பெறாதவன், எந்த நிலையில அவனுக்கு எந்த விதமான முகம் தெரியாது, அவனுக்கு காட்டுல தான் இருந்தான். இப்படியாப்பட்ட நிலையில் இருந்த அந்த தாவீது, அல்லேலூயா, அந்த தாவீது அவனை வீழ்த்துவேன்னு சொல்லி ஆற்றில் போகக்கூடிய அந்த கோலாங்கல 5 கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனை வீழ்த்த போறான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் பயங்கரமா இருக்கிறான். 11 அடி உயரம் உள்ளவனா இருக்கிறான். அவைகளை காட்டு ஆயுதம், அவனை காட்டிலும் பலனுள்ள ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். என்ன வச்சிருக்கிறான்? ஆயுதம் வச்சிருக்கிறான். எதை காட்டி? தாவீதை காட்டிலும் ஹைட்டுள்ள ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் வெயிட்டை காட்டிலும். ஸ்தோத்திரம். தாவீது வெயிட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க? அவன் ஆயுதம் வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய மனுஷனை இந்த தாவீது வீழ்த்த போகிறான். எப்படி? சிறிய குழாங்களினாலே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல
வாசிமா 41. பெலிஸ்தனும் நடந்து பெலிஸ்தனும் நடந்து தாவீதின் அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். ஸ்தோத்திரம். வாசிமா. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து பெலிஸ்தனை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். ஆமென் ஸ்தோத்திரம். சௌந்தரிய ரூபமுள்ள சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியினால் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கிறானா? அழகா இருக்கிறானா? ஸ்தோத்திரம். எலும்பு தோலுமா இருந்தாலும் எப்படி இருக்கிறானா? ஆனா சிவந்த மேனியா இருக்கிறான். பார்க்கிறதுக்கு தோட்டத்துல சிவந்த மேனியா இருக்கிறான். இவ்வளவு நிறமா இருக்கிறான். ஆனாலும் என்னன்னா அவனை பார்த்து ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யுத்த பயிற்சி பெற்றவங்களுக்கு என்ன இருக்கும்? அவனோட சரீரத்துல இருக்கும். இவனுக்கு என்ன இல்லை? அந்த பயிற்சி இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். இங்கிலீஷ் பைபிளா வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். அப்ப ஏன் அப்படி சொல்லணும்னா அவனுடைய சூழல் எப்படி இருக்குது? அவன் அந்த எந்த விதமான சொல்றது உடற்பயிற்சியில செய்யல, எந்த விதமான உடற்பயிற்சி செய்யல, சாதாரண ஒரு மேனியா இருக்குது. சோத்திரம். அப்படியாப்பட்டவனை பார்த்து அந்த பெலிஸ்தன் அசட்டப்பட இவனை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படியா எண்ணக்கூடியவனாக அந்த பெலிஸ்தன் இருந்தான். அல்லேலூயா. இந்த மனநிலையில தான் பெலிஸ்தன் இருந்தான். அடுத்த வாசிமா. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர. சரி, இந்த சம்பவம் உங்களுக்கு புரியும் இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய இவ்வளவு சிறியவனா இருந்தும் அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு மனிதனா இருந்த பெலிஸ்தனை இந்த கோலாங்கல்லாலே வீழ்த்தினானா வீழ்த்தலையா? வீழ்த்தினான். சோதர் 49 வருஷமா கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகப்புற விழுந்தான். ஆமென். பாருங்க, அந்த ஆற்றிலிருந்து கொண்டு போன 5 கல்லுல ஒரு கல்லை தான் யூஸ் பண்ணான். அல்லேலூயா. ஒரே ஒரு கல்லு தான் என்ன பண்ணா? யூஸ் பண்ணா, பயன்படுத்தினான். எங்க பட்டது? நெற்றியில பட்டது. பட்ட உடனே என்னாச்சு? ஒரு கல்லை எடுத்து உடனே கவலையில வைத்து என்ன பண்ணா? சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். ஒரே ஒரு கல் முடிஞ்சு வச்சு அவனுடைய நாட்கள் முடிஞ்சு வச்சு அவன் அசட்ட பண்ணினான். அவன் காரணம் என்ன? அப்ப தாவீதுக்குள்ள என்ன இருந்தது? ஆமென். அவன் சொன்னான், ஒரு காரியத்தை சொன்னான். அவன் அவங்க சகோதரர்கள் சொல்றாங்க, சவுல் சொல்றாங்க, அவனுடைய நண்பனா இருக்கக்கூடிய ஜோனத்தான் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, அப்பா நீ அவங்ககிட்ட போக முடியாது, இந்த என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு போ, யுத்த பாதுகாப்புக்காக என்னுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு போ, எல்லாம் சொல்றாங்க. சகோதரர் சொன்னாங்க நீ போவாத, உன்னால முடியாது, யுத்த பயிற்சி உனக்கு பெறல, நாங்களே பயப்படுறோம், எல்லாம் சொன்னாங்க. இவன் சொன்னா என்ன சொன்னான்? நான் என் தேவனுடைய நாமத்து நிமித்தமாய் போகிறேன். அவன் என்னை நிந்திக்கல, நான் ஆராதிக்கிற தேவனை நிந்திக்கிறவன் இவன் யார்? இந்த பெலிஸ்தன் யார்? அந்த எண்ணம் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், அந்த வார்த்தை அவன் இருதயத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்ததுனாலதான் இந்த பெலிஸ்தனுக்கு முன்னாடி அவன் நின்றான். அது மட்டுமல்ல, ஒரு வேளை சோத்ரம் நான் அவனை வீழ்த்துவேன். எப்படி வீழ்த்துவேனா? ஒரு டைம் என்னுடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை என்ன பண்ணுச்சு? ஒரு கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது. அப்போது அவைகளை நான் என்ன பண்ணேன்? கொன்று போட்டேன், என் கையாலே கொன்று போட்டேன். அதே போல இந்த நாட்களில் இந்த பெலிஸ்தனையும் இவ்விதமாய் என் தேவனை நிந்திக்கிறார்களா? என் மந்தைகளை அழிக்க வந்ததுக்கு நான் அவனை அழிச்சு போட்டேன். இப்ப என் தேவனை நிந்திக்கிற இவனையும் நான் கொன்று போடுவேன் சொல்லி அவன் இருதயத்திலே அந்த வைராக்கியம் இருந்தது. சோத்ரம். அந்த வார்த்தை அவனுக்குள்ள நிறைத்திருந்தது. அதனாலதான் இந்த பையில, வெறுமையாயிருந்த பையில 5 கோலங்களை பொறுக்கிக்கிட்டு அவருடைய நாமத்து மித்தமாக கடந்து போனான். சூத்திரம். ஒரு நாள் சித்தமானால் இந்த 5 அந்த கல்லை குறித்து நாம தியானிக்க கத்து உதவி செய்வா. சூத்திரம். அவன் ஒரு கல்லை தான் எடுத்து பயன்படுத்தினான். சூத்திரம். ஒரே ஒரு கல்லை தான் எடுத்து ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்தினான். அவன் முகங்குப்புற விழுந்தான். சூத்திரம். அல்லேலூயா.
அப்ப அதே போல நம்ம இடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை இருக்குது அல்லவா? பிசாசை இயேசு கிறிஸ்து கிட்ட 40 நாள் வாசம் பண்ணி இருக்கிறார். சோதரம். பிசாசானவன் வந்து நிக்கிறான், முன்னாடி வந்து நிக்கிறான். வாசிக்கிறோம் அல்லவா? இங்கே மத்திய விசேஷத்துல வாசிக்கிறோம் அல்லவா? பிசாசு வந்து நிக்கிறான், வந்து என்ன பண்றான்? அப்படியே உலகத்தை சுற்றி காமிச்சு இதுக்கு தாள குதி, நான் என்ன பண்ணுவேன், இந்த தருவேன் சொல்லி என்ன பண்றான்? பிசாசானவன் பேசுறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனுடைய வார்த்தையை சொன்னார். சோதரம். என்ன வார்த்தை சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையால் பிழைப்பாக சொல்லி மத்திய விசேஷம் 4வது அதிகாரத்தை வாசிக்கிறோம் அல்லவா? அப்ப தேவனுடைய வார்த்தையால், அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கப்படுகிற போது நாம் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் மேற்கொண்டார். சோத்ரம். பிசாசை மேற்கொண்டார். அதே போல இந்த நாட்கள்ல எத்தனை ஆமென் சோத்ரம் ஆண்டுடைய வார்த்தை தான் இருதயத்தில் இருக்கப்படுகிற போது அந்த வார்த்தையினாலே சத்துருக்களை நாம் மேற்கொள்ள முடியும். சோத்ரம். பிசாசுகளை துரத்த முடியும். அப்ப வேதம் திருவசனம் தான் இருதயம்ங்கிற பலகைகளே நாம் இருப்போமானால், நம்ம இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை நிறைவாக நிரம்பியிருக்குமானால் சத்துருக்களை நாம் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. பயப்பட தேவையில்லை. சோத்ரம். அவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறான்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. அவனை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள் பெரியது. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நாம் அவிதமாய் விசுவாசிக்கப்படுகிற போது சத்துருக்களை நாம் மேற்கொள்ள முடியும். சோத்ரம். தாவீது அவிதமாய் மேற்கொண்டான். சோத்ரம். 50வது வசனம். இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென். சோத்ரம். அல்லேலூயா. அன்னைக்கு பட்டயம் தாவீதுக்கு இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு பட்டயம் இருக்கா இல்லையா? வாசித்தோம்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஐயா சொன்னாரா சொல்லையா? ஆமென். அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு இருக்குது. எத்தனை பெலிஸ்தர்களை நாம் வீழ்த்த முடியும். சோத்ரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு தாவீதுக்குள்ள பட்டயம் இல்லை. அல்லேலூயா. பட்டயம் என்னது? இருதயங்கிற பட்டயம். சோத்ரம். கர்த்தருடைய பட்டயம். சோத்ரம் இருந்தது. விசுவாசித்தான். இயேசுங்கிற நாமத்தை நிமித்தமாக அவனை வீழ்த்தவே சொல்லி போனான். ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயமே நமக்குள்ள இருக்கு. சோத்ரம். இருக்கா இல்லையா? அதை வைத்து நம்ம சத்துருக்களை வீழ்த்த முடியும். சோத்ரம். நாம் விசுவாசிக்கணும். சோத்ரம். சரி, அடுத்த ஒரு பாயிண்ட். சோத்ரம். 3வது பாயிண்டா எடுத்துக்கொள்வோம். சோத்ரம். ஒரு கல் போதும். 2வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? ஒரு கல் போதும். சோத்ரம். ஒரு கோல் போதும். சோத்ரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு கோல் போதும். 2வது பாயிண்ட் ஒரு கல் போதும். சோத்ரம். 3வது பாயிண்ட் எடுத்துக்கொள்வோம். சோத்ரம். ஒரு சொல் போதும். என்ன போதும்? ஒரு வார்த்தை போதும். ஒரு சொல் போதும். சோத்ரம். ஒரு வார்த்தை போதும். சோத்ரம். எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 8:8. சோத்ரம். சோத்ரம். மத்திய சுவிசேஷத்துல 8வது அதிகாரம் பக்கம் 11. புதிய ஏற்பாட்டு 11 பேஜ் நம்பர். சோத்ரம். புதிய ஏற்பாட்டுல பேஜ் நம்பர் 11. அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமென். ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன பண்ணுமா? சுஸ்தமாவான் சொல்லி அந்த நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து நிற்கிறார். சோத்ரம். ஆமென். சோத்ரம். பக்கம் 11. மத்திய சுவிசேஷத்துல 11வது பக்கம் வசனம். சோத்ரம். 8:8. சோத்ரம். ஆமென். சோத்ரம். அப்ப பரிசுத்த வேதம் தெளிவா சொல்றது, 100க்கு அதிபதி. ஆமென். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரமே சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவன் சொல்றான், 100க்கு அதிபதி, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர தேவையில்லை, நான் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, ஆனா இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? குணமாவான், சுஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சோதரம் தேவனுடைய வார்த்தையை அவன் நம்புகிறான். எப்படியாவது இந்த மனுஷன் கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனா இருக்கிறான், இவர் இந்த இயேசு வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை, வரக்கூடிய சொல்லு என் வேலைக்காரனுடைய சரீரத்துல
அற்புதம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரட்டுமே சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். சோத்ரம், அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்ப ஆண்டுடைய வார்த்தைக்காக இந்த நூற்றுக்கு அதிபதி அவனை பார்த்திருந்தான். அதே போல இந்த நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? சோத்ரம், ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாக காத்திருக்கணும். சோத்ரம், கேட்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம சும்மா இருக்க கூட. சோத்ரம், ஆண்டவர் அன்னைக்கு பேசினாரு, இருக்கட்டும். கர்த்தர் இன்னும் ஒரு பேசுகிற தெய்வம். சோத்ரம், நம்முடைய தேவன் இன்னும் பேசுகிற தெய்வம். சோத்ரம், அவர் ஜீவனுள்ள தெய்வம். அவருடைய சொல் நம்மளை குணமாக்கும். சோத்ரம், வேதம் சொல்லுது, இந்த நூற்றுக்கு அதிபதி, நான் சொல்றேன், நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவனா இருப்பான்? நூற்றுக்கு அதிபதி பணக்காரன் தானே? நூற்றுக்கு அதிபதினா பணக்காரன் தானே? அதான், நூற்றுக்கு அதிபதினா பணக்காரன் தானே? பணக்கார வீட்டுல இத்தனை வேலைக்காரர் இருப்பாங்க. அப்ப அவனால எத்தனையோ மருத்துவமனை, எத்தனையோ வைத்தியம் பார்க்கலாம்லவா? முடியும்ல. அப்ப அவன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் குணமாக்க முடியாது, என் பணத்தினால எதையும் செய்ய முடியாது, என்னுடைய திறமையினால எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய ஞானத்தினால எதையும் செய்ய முடியாது. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி அப்படி அவ்விதமாய் அந்த நூற்றுக்கு அதிபதி நம்பினான். அல்லேலூயா. ஏழை இல்லை, ஐயோ ஐயா பணம் இல்லையா, மருத்துவமனைக்கு போக முடியாதுயா, வைத்தியருக்கு பணம் கொடுக்க முடியாதுயா, அதனால உங்கள்கிட்ட வந்திருக்க. அப்படி இல்லை. எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தும், எல்லா வித காரியங்கள் இருந்தும் மனுஷனுடைய உதவி. பணக்காரனுக்கு மனுஷனுடைய தயவு இருக்காதா? பண உதவி இருக்கும், மனுஷருடைய தயவு இருக்கும். ஆனா ஏழைக்கு தான் கிடைக்காது. சோதரம். ஆனா அப்படி அவ்விதமா இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய மனிதன் தேவனுடைய வார்த்தை ஒரு சொல்லுக்காக அவன் காத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு தாழ்மை. சோதரம், நாம் தேவனிடத்துல தாழ்மையா இருக்கக்கூடிய போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். சோதரம், தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். சோதரம், அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். கர்த்தர் நமக்கு தாழ்மையா இடத்துல நின்று நம்ம கேட்கப்படுகிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை அவர் செய்வார். சோதரம், அதிசயத்தை செய்வார். வேதம் சொல்லப்பட்டிருக்க அந்த இடத்துல அவன் விசுவாசத்தோடு அவன் விதமாக கேட்டிருக்கிறான். சோதரம், வாசிப்போம், இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். அவன் சோதரம் சொல்லப்பட்டிருக்குது, நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கிறோம். வாசிப்போம், பக்கம் 14, மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29. சோதரம், மத்தேயுல 9வது அதிகாரம் 29வது வசனம், பக்கம் 14. வாசிப்போம். அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது. ஆமென். சோதரம், இங்க ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். சோதரம், இங்கேயும் ஒரு விசுவாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சோதரம், ஒரு ஐஸ்வர்யனா இருந்து தன்னுடைய மேன்மையெல்லாம் தொடர்ந்து தன்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நீ காத்திருக்கிறத பார்க்கிறோம். உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லி இங்க ஒரு காரியம் நடக்குது. சோதரம், இங்க பாத்தீங்கன்னா சோதரம், வாசிப்போம், மீண்டும் அந்த வாசிப்போம், 29வது வசனம் 29. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். சோதரம், 27 வாசி, 29, 27, 28 வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆமென். சோதரம். அடுத்து அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆமென். சோதரம், விசுவாசம் போதும். என்ன போதும்? விசுவாசம் போதும். தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையே எனக்கு விசுவாசம் தான் போதும். சோதரம், இந்த குருடர்கள் ஏழ்மையானவர்கள். சோதரம், ஏழ்மையானவங்க. சோதரம், அநேக நாட்கள் பார்வை இழந்திருப்பாங்க. இன்னைக்கு பார்வையற்றவர்களுக்கு சில காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்குது. அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, வட மாநிலத்துல அங்க இல்லை, வட மாநிலங்கள்ல கிடையாது. சோதரம், இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில்
அவங்களுக்கு சில காரியங்கள் உண்டு, கல்வி எல்லாமே இருக்குது. வட மாநிலத்தில் ஒன்றுமே இல்லை, சோத்திரம், அவ்வளவுதான். ஆனா அவங்கள புறக்கணிப்படுவாங்க, சோத்திரம். ஆனா இதே போலதான் இவங்க ஏழ்மையா இருந்து தெருவில் வீதியில இப்படி இருக்கிறவங்க, இப்படி கையெழுந்தக்கூடிய மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து இந்த காரியம் நடக்குது, சோத்திரம். இந்த இயேசு போகிறதை கண்டு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், சோத்திரம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய கண் பார்வை, தன் சரீர உறுப்பு இல்லாதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சோத்திரம். இவைகள் மித்தமாய் தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட கேட்கப்படுகிற போது எப்படி கேட்கிறாங்கன்னா, கெஞ்சி கேட்கிறாங்க, சோத்திரம், கெஞ்சி கேட்கிறாங்க, எங்களுக்கு இறங்கணும்பா. இந்த இடம் சொல்லப்படுது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறாங்க, சோத்திரம். எல்லாரும் அவங்கள அதட்டுறாங்க. சீசர்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற சீசர்கள் என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க, பேசாதீங்க, நீ போ, ஒதுங்கி போ அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்படிதான் செய்வாங்க உலகத்துல. ஆனா இந்த மனிதர் இயேசு கிறிஸ்துடைய காதுகள் கேட்கும்படியாக சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிற சம்பவத்தை பார்க்கிறோம், சோத்திரம். அதே போலதான் அந்த நாளில் இந்த வசனம் 28வது வசனம் சொல்லுது, அவர் நடந்த சம்பவம் வாசிம் அமைந்தோம். வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், சோத்திரம். நீங்க அவங்க கேட்கிற ஆர்டர் கேட்கிற உடனே தரல, அற்புதம் நடக்கல. இதை செய்வதற்கு உன் பார்வை அடைவதற்குரிய வல்லமை இருக்குது என்று நீ நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா? அதே ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கிற, சோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம். அவங்க சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அதே போல நம்முடைய காரியத்தில் என்ன இருக்கணும், தேவனுடைய சொல்லு. நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு என்ன நடக்கும், நான் பார்வை அடைஞ்சிருவேன்னு சொல்லி அந்த குருடர்கள், உங்க வார்த்தையினால வல்லமை உண்டு, உங்களுடைய வார்த்தைக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லுக்கு வல்லமை உண்டு, நீங்க சொன்னீங்கன்னா நான் பார்வை அடைஞ்சிருவேன்னு சொல்லி இவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அப்ப அதே போல இந்த நாட்களில கர்த்தருடைய சொல்லுக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் கெஞ்சி கேட்கப்படுகிற போது, விசுவாசித்து கேட்கப்படுகிற போது கர்த்தர் கண்டிப்பா நமக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அந்த பார்வை இழந்த குருடருக்கு செய்த அதே ஆண்டவர் இந்த நாளில நாம் எவ்விதமாய் கேட்டாலும் சரி கர்த்தர் நமக்கு தருவ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வல்லமை உள்ளவர், சோத்திரம். அவருடைய வல்லமைகள் எந்த நிலையிலும் மாறாதது, சோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், சோத்திரம், வாசிப்போம், சோத்திரம். லூக்கா சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2:11, பக்கம் 79, சோத்திரம், பக்கம் 79, சோத்திரம். 2வது அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், சோத்திரம். இங்க ஒரு வார்த்தையை யார்கிட்ட சொல்றாரு, ஒரு தூதன் சொல்லுகிறார் அல்லவா? ஆமா, மேய்ப்பர்கிட்ட சொல்றாரு. என்னது ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு வருது, ஒரு தூதன் வந்து சொல்றாங்க, சோத்திரம். அந்த மேய்ப்பர் மத்தியில என்ன, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? ஆமா, இன்று. ஆமா, நற்செய்தியான சொல். இன்று, இப்ப, இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த வார்த்தை, இந்த சொல் இந்த மேய்ப்பர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது, சோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது, மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன, அந்த ஒரு தேவ தூதன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இன்று உங்களுக்கு ஒரு இரட்சகர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். எங்க பிறந்திருக்கிறார்? தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற சொல்லு, அந்த வார்த்தை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு எது, அவங்க சந்தோஷம் தெரியாது. ஆமென், சோத்திரம். அவர்கள் என்ன பண்றாங்க, தேவ தூதன் சொல்லப்பட்ட வார்த்தையை
நம்பி விசுவாசித்து சந்தோஷப்பட்டு வந்து பார்க்கறாங்க. பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன வார்த்தையை அங்கு சந்தோஷம். அது பிறகு இயேசு பிறந்திருக்கிறதை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய சொல் நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தருடைய சத்தத்தை தேவன் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. அது பிறகு தன் கண்களாலே கண்டு இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்திருக்கிறதை கண்ணாலே கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய சொல் என்னமா நிறைவேறும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைவேறும். ஸ்தோத்திரம். வேதத்துல வாசிப்போம். ஒரு இடத்துல வாசித்து முடிச்சிடலாம். கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம். 4வது அதிகாரம் மார்க் 4:39. ஸ்தோத்திரம். மார்க் பக்கம் 53. ஸ்தோத்திரம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். என்னவா குழந்தை என்ன இல்ல மரிக்கல. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லு. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற போது ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? அந்த 39ஆம் வசனம் மீண்டும் வாசிப்போம். 4வது அதிகாரம் 39. உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது. ஆமா மார்க். அவர் எழுந்து காற்றை அதட்டி கூட பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிட்டது. மிகவும் அமைதல் உண்டாயிட்டது. ஆமென். அவர் எழுந்து காற்றை அதட்டி. அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம். மார்க்ல 4வது அதிகாரம் 39ஆம் வசனம். என்ன பண்ணாராம்? ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணாரு? எழுந்தார். என்ன எழுந்தாரு? என்ன சீசரோடு ஏசப்பா படகுல போயிட்டு இருக்காரு. கடலுக்குள்ள போயிட்டு இருக்காரு. நடு கடலுக்கு போயாச்சு. திடீர்னு என்னாச்சு? கடல் நல்லா இருந்த கடல் என்னாச்சு? திடீர்னு புயல் வந்ததுனால பொங்குது. சோத்திரம். எலும்பு நிற்குது. பயங்கர புயல் காற்று அடிக்குது. காற்று அடிச்சா என்ன ஆகும்? கடல் தனியாகும். கொந்தளிப்பு உண்டாகும். சோத்திரம். இந்த படகு என்னது? படகு மிதந்து போயிட்டு இருக்குது. பயங்கரமான அலை வந்தோடனே அது இந்த படகு என்னது? சோத்திரம். அலம்புது. அலம்பு என்னது? அலம்ப என்ன? தண்ணி படகுக்குள்ள ஏறுது. சோத்திரம். முழுகி எதுக்கு சமுத்திரத்துக்குள்ள முழுக போகிற சூழ்நிலை இருக்குது. ஆனா இந்த நிலையில ஏசப்பா என்ன பண்றாராம்? அவருக்கு தெரியல. என்ன தெரியல? கடல் கொந்தளிக்குன்னு தெரியல. காற்று எதுவுமே தெரியல. நல்லா அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாராம். சோத்திரம். இவங்க என்ன பண்ற? நல்லா அயர்ந்த நித்திரை. மேல தண்ணி எல்லாம் படுது. அவருக்கு தெரியல. சோத்திரம். யாரு இப்ப தண்ணி பட்டா டக்குன்னு யாரும் எழுந்துருவாங்க. எங்க திரும்பி தூங்கும் போது தண்ணி தெளிச்சா டக்குன்னு எழுந்துருவாங்க. அப்ப அதே போல தண்ணி அந்த இயேசு மேல படுது. அப்படி இருந்தும் அவர் எழுந்திருக்கவில்லை. அவர் அதனால பரிசுத்த வேதம் சொல்லுது அயர்ந்த நித்திரையில் இருந்தார். சோத்திரம். அப்ப அயர்ந்த நித்திரை. அப்ப உடனே இந்த இடத்துல பாக்குறோம். இவ்வளவு பெரிய கடல் இரைச்சல், இந்த கொந்தளிப்பு, புயல் காற்றுக்கு சத்தத்துக்களாய் எழும்பாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சீசர்களுடைய சத்தம் என்ன? வாசிப்பா அந்த வசனத்தை மீண்டும். அடுத்த வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே. இல்லம்மா 38 வசனம். 38 போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? கப்பலில பின்னணியத்துல அவர்கள் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார் அல்லவா? அவர்கள் அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப கிட்ட போய் தட்டி எழுப்பி சமுத்திர இறைச்சல் அந்த கொந்தளிப்புகளாக எழுந்திருக்குல்ல. ஸ்தோத்திரம். அவங்க போய் என்ன பண்றாங்க? கீழே போய் தட்டு கீழ்த்தட்டுல போய் இறங்கி தட்டி உசுப்பிருக்காங்க. என்ன எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது பிறகு எழுந்துட்டாரு. ஸ்தோத்திரம். நாங்க செத்து போது உனக்கு கவலை இல்லையா? சாகுறமே நீ உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படிங்கிற வார்த்தைய அந்த சீசர்கள் இயேசுவிடத்துல கேட்கப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். இவர்களுடைய உலகப்புறமான சொல். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு,
அந்த 40வது வசனத்துல அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஏன்னா நாங்க செத்து போறோம், உனக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு அப்படிதானே கேட்கிறோம் கடவுளை பார்த்து. கடவுள் இருக்கீங்களா இல்லையா? எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு ஜெபம் பண்றோம், இவ்வளவு வேத வாசிக்கிறோம், எங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டேது, உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்வி வருதா இல்லையா? வருது. இதே போலதான் இந்த சீசர்கள் என்ன பண்றாங்க? படகுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? உள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? கூடவே இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை கேட்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்ப இதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிற ஸ்தோத்திரம், நமக்குள்ளே இருக்கிற ஸ்தோத்திரம் இருந்தாலும் என்ன பண்றோம்? இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா கேட்கலையா? ஏன் ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரா? கைவிட்டுட்டாரே ஸ்தோத்திரம் சொல்லி என்ன பண்றோம்? நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடி என்ன பண்றோம்? புலம்புகிறோம். ஸ்தோத்திரம். புலம்பலையா? எரோமியா புலம்புனார், யோபு புலம்புனாரா? எரோமியா புலம்புனார். ஸ்தோத்திரம். அப்புறம் யார் புலம்புனா? ஸ்தோத்திரம். புலம்புற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்? புலம்புறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கைவிட்டுட்டாரே, ஆண்டவர் மறந்துட்டாரு. இந்த சீசர்கள் சொல்லுவது போலதான் இன்னைக்கு என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். கூடவே இருக்கிற ஆண்டவரை நம்ம நம்பாம விசுவாசிக்காம அவருடைய வார்த்தையை எத்தனையோ அற்புதம் செஞ்சார், அதெல்லாம் நம்ம மறந்துட்டு நாங்க சாவு போறோமே, செத்து போறோமேங்கிற அந்த காரியத்தை என்ன பண்றோம்? புலம்புகிறோம். ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொன்னார், எழுந்து நின்று அதே சீசர்கள் மத்தியில ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு சொல்லு சொன்னார். வாசிமா அந்த வசனம். என்ன பண்ணாரு? 39 வசனம். இப்ப வாசிங்க 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இதே போலதான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் புயல் போல வந்தா சரி, எவரெஸ்ட் மலை போல எவ்வளவு உபத்திரம் நமக்கு முன்னாடி நின்றாலும் சரி, அந்த கோலியாத்தை போல எத்தனையோ நபர்கள் நமக்கு முன்னாடி நின்றாலும் சரி, எரிகோ கடலை போல செங்கடலை போல எவ்விதமா இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக இருக்கிற எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஒரு சொல் எப்படி காற்றையும் கடலையும் அதட்டி ஒன்றுமில்லாமல் அமைதலா பண்ணினாரோ, அந்த ஆண்டவர் இன்னும் நமக்குள்ளே நமக்கூடவே இருக்கிறார். அன்று அந்த படகுல இருந்தார், இன்று நம்ம குடும்பத்தில் இருக்கிறார், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். விசுவாசிங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இருக்கிறார், நம்ம பிள்ளைகளோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு என் கூட இருக்கிறார். விசுவாசிங்க. இயேசு என் கூட வருவார். பாட்டு பாடுங்க. அதே போல நம்ம இயேசுவா நம்ம கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசிக்கணும். அந்த சீசர்களை போல நாம் எண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த காற்றையும் கடலையும் அதற்றின ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை, உபத்திரங்களை அவராலே அதட்டி ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை போதும் நமக்கு. அல்லேலூயா. ஒரு சொல் போதும், ஒரு கல் போதும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. ஒரு வார்த்தை போதும் காற்றையும் புயலையும் அதற்றினதற்கு. ஸ்தோத்திரம். ஒரு கோல் போதும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு, இஸ்ரவேல் மக்களை பராமரித்து பாதுகாப்பதற்கு ஒரு கோல் போதும். அல்லேலூயா. இந்த நாட்களில் பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கும் ஒரு வார்த்தை போதும். ஆமென். நமக்கும் ஒரு வார்த்தை போதும். இயேசுங்கிற வார்த்தை போதும். இயேசுங்கிறவர் இந்த பூமியிலே தாவீதுங்கிற ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதை அந்த சீசர்கள் கேட்டவுடனே சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தது போல, அதே போல நம்முடைய ஜீவியத்திலே இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். விசுவாசிங்க. இயேசுங்கிற ஒரு கடவுள் போதும். இயேசுங்கிற ஒரு கடவுள் போதும். உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கலாம், ஆனா இயேசுங்கிற ஒரு கடவுள் போதும். ஸ்தோத்திரம். வானம் ஒன்று, பூமியும் ஒன்று, சூரியனும் ஒன்று,
ஒன்று, சந்திரன் ஒன்று. அதே போல இந்த உலகத்திற்கு ஒரு கடவுள், இயேசு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதும். எல்லாம் கடவுள் இல்ல, இயேசு மட்டும்தான் கடவுள். ஸ்தோத்திரம். எல்லாம் கடவுள் இல்ல, இயேசு மட்டும்தான் கடவுள். அந்த இயேசப்பா மட்டும் நமக்கு போதும். ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிப்போம், ஜெயிப்போம், ஜெயம் எடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில எங்கள் நாட்டிலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இங்கே பேசின வார்த்தைகளினால அப்பா, நாளில் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, ஒரு கோல் போதும் சொல்லி மோசையிட்டு கொடுத்தீங்க. இந்த கோல் உனக்கு போதும்பா சொன்னீங்க. என் ஜனத்தை நடத்துவதற்கு அந்த கோல் போதும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, ஒரு கோல் போதும் என்று சொன்னீங்க. அதே போல ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஆமாப்பா, அதே போல கர்த்தாவே இந்த நாட்களிலே அப்பா நீ நடத்தி வருகிற கிருபைகளுக்கு நன்றியப்பா. தாவீதுடைய கையில அப்பா, தாவீதுடைய கையில அந்த ஆற்று போக்கில போன அந்த ஒரு 5 கல்லில ஒரு கல்லை வைத்து அந்த பெலிஸ்தனை வீழ்த்துவதற்கு ஒரு கல் போதும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். ஆண்டவரே, அதே போல இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, 100க்கு அதிபதியா இருந்த அந்த ஸ்தோத்திரம் தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகும் என்று சொல்வதற்கு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொல்லி அந்த வார்த்தைக்காக காத்திருந்த ஆண்டவரே, அந்த வார்த்தை போதும், அந்த வார்த்தை போதும். அதே போல ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு போதும், உங்களுடைய சத்தம் என் வார்த்தை எனக்கு போதும் சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புயல் கடல் சமுத்திரத்துல அப்பா போய் காற்று அடிக்கிறது, புயல் பொங்குகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, படகானது சமுத்திரத்துல முழுகிற வேளையில அப்பா நீங்க எழுந்து நின்று அந்த காற்றை பார்த்து அமைதியாயிரு என்று சொல்லி சமுத்திரத்தை பார்த்து இறையாது என்று சொல்லி ஆண்டவரே, அந்த வார்த்தை அமிதமாய் அவரை தப்பிவிக்க விட்டதுப்பா. மரணத்திலிருந்து தப்பிவிக்கப்பட்டது ஆண்டவரே, மரணத்திலிருந்து தப்பிவிக்கப்பட்டது ஆண்டவரே. அதே பொழுது நாட்களில கர்த்தாவே ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த பூமியில நீங்க போதும் சுவாமி, இந்த பூமியில நீங்க போதும், இயேசு கிறிஸ்து போதும், இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, பெலிஸ்தர் சோதர ஆடி மேய்ப்பது மத்தியிலே ஒரு தூதன் தோன்றி இந்த தாவீது என்கிற ஊர்ல இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நற்செய்தியை கேட்ட உடனே அந்த சந்தோஷப்பட்டார்களே, அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும். அதே போல எங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் என்ற சந்தோஷம் போதும். சொல்லி விசுவாசிங்க. தேவ பிள்ளைகளை கர்த்தர் என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார், எனக்குள்ள பிறந்திருக்கிறார், என்னோடு ஜீவிக்கிறார், என்னோடு வாழுகிறார், என்னோடு நடக்கப்படுகிற போது அவர் என்னோடு நடந்து வருகிறார், நான் பிரயாணமா போகிற போது என் கூடவே அவர் வருகிறார் என்று சொல்லி அமிதமாக விசுவாசிப்போம். இயேசு என் கூடவே இருக்கிறார், இயேசு கூடவே வருகிறார் சொல்லி விசுவாசிப்போம். கர்த்தர்